ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். விடிவி நேயர்களே, கடந்த ஒரு ஆண்டாக அற்புதமான பல நிகழ்ச்சிகள் மூலமாக நீங்கள் எல்லோரும் ஆனந்தமாக நல்ல விஷயங்களை தெரிந்து கொண்டிருப்பீர்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த விஸ்வாவசு ஆண்டு முதல் தினத்தில் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். விடிவி என்பது சனாதன தர்மத்திற்கு பல பிரச்சாரங்களை செய்வதற்காகவே அவதரிக்கப்பட்டது. வி ஆர் ஆல் டுகெதர் அப்படின்ற மாதிரி நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து இந்த தர்மத்தின் பிரச்சாரத்தை செய்ய வேண்டும் என்னும் ஒரு மனோநிலை. ஏனென்றால் பல சேனல்கள் நாம் பார்க்குறோம், அதனுடைய மெயின் மோட்டிவ் எப்படி கேட்டால் மணி மோட்டிவ் அப்படின்ற மாதிரி ஆகிடுது. பட் நம்முடைய விடிவி என்ன மணியான மோட்டிவ், என்ன அர்த்தம்? காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு பண்ணக்கூடியதான காரியங்கள் இல்லை. பட் ஆனால் இதனுடையதான சேனலுடையதான விசேஷங்கள் எப்படின்னா, நல்ல ஆஸ்திக சிந்தனையை மக்களுக்கு வளர்க்கணும், நல்ல தர்ம சிந்தனையை மக்களுக்கு வளர்க்கணும், நல்ல விஷயங்களை அடுத்தடுத்து மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் பல பெரியோர்களுடையதான உபன்யாசங்கள், நல்ல நாம சங்கீர்த்தனங்கள், மிகச்சிறந்த நிகழ்வுகள், ஆங்காங்க திருக்கோவில்கள் நடக்கக்கூடியதான பல உற்சவ விசேஷங்கள் என்று பன்முகமாக இந்த விடிவி நன்கு வளர்ந்து கொண்டு வருகிறது. உங்கள் அனைவருடையதான ஆதரவு பிரத்யட்சமாக அதற்கு தெரிகிறது. பலரும் இந்த சமீப காலங்களில் அதிகமானவர்கள் விரும்பி பார்க்கக்கூடியதான ஒரு சிறந்த யூடியூப் என்பதாக இந்த விடிவி ஆனது திகழ்கிறது. அத்தகைய ஆஸ்திக உள்ளம் படைத்த உங்கள் எல்லோருக்கும் இந்த நன்னாளில், விஸ்வாவசு நன்னாளில் சகல சௌபாகியங்களும் எம்பெருமானுடைய திருவருளாலே அடைய வேண்டும், நீங்கள் அடைந்து வாழ்க்கையில் மேலும் சிறக்க வேண்டும் என்று பூரணமான ஒரு சந்தோஷத்துடன் மங்களாசாசனம் செய்கிறோம். இந்த விடிவியை மேற்கொண்டு வளர்ப்பதற்கு உங்களுடைய ஆரோக்கியமான ஆலோசனைகளையும் நீங்கள் அளித்து இவர்களை உற்சாகப்படுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினத்தில் அவரவர்கள் தங்கள் இல்லங்களில் நல்ல விளக்கேற்றி பகவானுக்கு நல்ல புஷ்பங்களை சமர்ப்பித்து நல்ல பழங்களையும் உயர்ந்த பதார்த்தங்களையும் அறுசுவை உண்டிகளையும் வீட்டிலேயே சமைத்து பகவானுக்கு நைவேத்தியம் செய்து மற்றும் அனைவரும் கூடியிருந்து குளிர்ந்து என்பதாகத்தான் அப்பா, பிள்ளை, அம்மா, மருமகன், மாட்டுப்பெண் என்பது எல்லாரும் சேர்ந்து அமர்ந்து நன்கு அந்த பகவத் பிரசாதங்களை உண்டு ஆனந்தித்து விசேஷமாக தமிழ் புத்தாண்டை கொண்டாட வேண்டும் என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். கோவிலுக்கு சென்று வழிபடுங்கள். அவரவர்கள் குலதெய்வத்தை மறந்து விடாதீர்கள். எப்பொழுதும் அவரவர்களுக்கு என்பதான ஒரு குலதெய்வ வழிபாடு என்பது உண்டு. குழந்தை பிறந்ததுன்னா அதுக்கு முதல் மொட்டை போடுறது ஒரு ஊர் வச்சுருப்பா. சில பேர் திருவள்ளூரில் போடுவா, சில பேர் திருத்தணியில் போடுவா, சில பேர் சோழங்கபுரத்தில் போடுவா. அந்த மாதிரி குழந்தைக்கு அந்த செய்ய வேண்டிய கர்மாக்கள் என்னென்ன சமயத்தில் நாம் எப்படி பண்ணணும், குழந்தைக்கு காது கூத்தல் எப்போ வச்சுக்கிறது, மொட்டை எப்படி போடுறது, நம்ம குல வழக்கம் என்ன, குலதர்மம் என்ன, நம்முடைய பெரியோர்கள் நமக்கு என்ன வழி காமிச்சிருக்கா என்பதாக, அந்த முன்னோர்கள் போன பாதை என்பதாக அந்த பாதையை நாம் தேர்ந்தெடுத்து நடக்க வேண்டும். என்றும் ஆஸ்திக சிந்தனை ஓங்க வேண்டும். எல்லோர் மனதிலும் சாந்தி, அமைதி என்பது நிலவ வேண்டும். அவரவர்களுடைய விருப்பங்கள் அனைத்தையும் பெருமாள் பரிபூர்ணமாக நிறைவேற்றுவான் என்பதாக அடியேனுடைய ஆராத்திய தெய்வமான ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளை நன்கு மனதார பிரார்த்தித்து கொண்டு உங்கள் எல்லோருக்கும் மீண்டும் விஸ்வாவசு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம், ஸ்ரீராம ஜெயம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.